ஸோ கைஸ் இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F6 தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் கிடையாது, இது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட மொபைல். என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா என்ன மொபைல் வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 5G வாங்கியிருக்கான், போக்கோ F6 5G. இது பார்த்தீங்கன்னா போக்கோன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சைடில் திருப்பணும் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சீல் பேக். நான் இன்னி கூட பிக்கல, இதை பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி தான் இப்போ நான் இதை விற்க போகிறேன், ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கோ F6 சொல்லி 5G சொல்லி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம பின்னாடி திருப்பி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F6 5G, அதாவது இது பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியாவா சைனாவா சொல்லி ஒரு பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை ஒட்டியிருக்காங்க. நம்ம என்ன கலர் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒயிட் வாங்கியிருக்கோம், 12GB 256GB வாங்கியிருக்கோம், ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா சீல் பேக் கைஸ், நானும் இன்ன வரைக்கும் பிக்கவே இல்லை, பார்த்துக்கோங்க, ஓகேவா. அந்த சீல் பேக்கை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ண வரோம். ஓகே, சீல் பேக்கை ஃபஸ்ட்டிங்காக பிச்சிட்டோம், இதோ பாருங்கள். ஓகே, சீல் பேக்கை பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, அழகாக பிச்சாச்சு. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ஷைனிங்காக நல்லாயிருக்கு கைஸ், பிளாக் அண்ட் எல்லோவாக செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் பாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸும் அப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கோ ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. போக்கோ ஸ்டிக்கர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ தான் கொடுக்க யூசர் மேனுவல் தான், ஓகேவா. ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கேஸை ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கேஸை ஓப்பன் பண்ணால் சாஃப்ட் கேஸ் தாங்க கைஸ், நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, ஓகேவா. சரி, இதை தூக்கி உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம ஃபோனுக்கு பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் சிம் ரிஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க. சரி, ஃபோன் ஓரமாக வைப்போம், ஓகேவா. ஃபோனை வச்சுட்டு என்ன சார்ஜர் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். நம்மள பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா USB Type-C போட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. சரி, பாக்ஸ்லேருந்து கவரமாக பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்தது ஃபோனை பார்க்கலாம் வாங்க கைஸ். ஃபஸ்ட்டு மொபைலை பார்த்தீங்கன்னா நம்ம கவர்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஃபஸ்ட்டு ஸ்டிக்கரை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஃபோனை பார்க்கலாம். ஃபோனை பார்த்தீங்கன்னாலே செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிக்கர் பிடிச்சிக்கிறோம், ஓகே. சரி கைஸ், இப்போ நம்ம மொபைலை பார்க்கலாம். மொபைலை பார்த்தாக்கே செம்மையாக இருக்குது கைஸ், ஓகேவா. நம்ம என்ன கலர் வாங்கியிருக்கோம், ஒயிட் கலர் மேட் ஃபினிஷிங்காக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 5Gன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த லைட் வெளிச்சத்துக்கிட்டே எடுத்துகிட்டு போனால் இந்த 5G கிட்ட நல்லா கேர் அடிக்குன்னு சொல்லலாம். ஸோ செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா பார்த்துக்கோங்க, 64MP பேக் கேமரா, ஓகேவா. இதுதான் பேக் கேமரா, ஒரு ஃப்ளாஷ் இருக்குது, ஒரு 2 கேமரா, அதுக்கும் சைடில் ஒரு கேமரா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் நினைக்கிறேன். அதுவும் கீழே பார்த்தீங்கன்னா 5G இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான், ஓகேவா. நல்லா ஹார்ட் பிளாஸ்டிக் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கு, அதுக்கப்புறம் ஏவி ஜாக்கு ஹெட்ஃபோன் போடுறதுக்கு ஒரு பின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக ப்ளைனாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா Type-C போகிறதுக்கு ஒரு சார்ஜரு, அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிம் ரிஜெக்டர் போகிற ஸ்க்ரூல் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது மெமரி கார்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், மெமரி கார்டு ஸ்லாட் போட்டுக்கலாம், சிம்மும் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது அதுக்கும் கீழே. அதுக்கப்புறம் அவ்வளோதான், இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம சார்ஜ் போட்டுக்கிறோம், அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம மொபைலை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். நல்ல மேட் ஃபினிஷிங்காக தாங்க இருக்குது. ஆனால் நம்மளுக்கு மொபைல் வாங்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெம்பர் போட்டு தரல, நம்ம தான் டெம்பர் ஓட்டிக்கணும், ஓகேவா. நல்லா மொபைல் நல்லா சூப்பராக இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு மொபைலை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி காட்டுறேன். மொபைலை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணாலே போக்கோன்னு வருது, ஓகேவா. பவர்ட் பை ஆண்ட்ராய்ட், ஓகே. இப்போ மொபைல் இப்போ நம்மளுக்கு ஆன் ஆகிட்டு இருக்குது, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே இருங்க, ஆன் ஆகிடுச்சு. டிஸ்பிளே குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் மொபைல் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு கைஸ், ஓகேவா. இதோட ப்ரைஸ் ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஃபேஸ் லாக் இருக்குது, ஓகேவா. இங்கே பாருங்கள், இது ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடில் ஒர்க் ஆகுது நீங்களே பார்க்கலாம். நல்லா ஸ்பீடாக தான் கைஸ் ஒர்க் ஆகுது, எந்த ஒரு லேகோ எந்த ஒரு ஹேகோ இல்லை, ஓகேவா. நல்லா ஸ்பீடாக ஸ்மூத்தாக தான் ஒர்க் ஆகுது ஃபோனு. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் எல்லா ஃபோனும் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் பட் ஆனால் போக போக அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டோம், ஓகேவா. இதோட பர்ஃபார்மன்ஸ், லேயரு, கேமரா எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக சைட் பையில் போடுறேன், எல்லாம் பார்த்துக்குவாங்க. இதோட என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 7S ஜென்ரேஷன் 2, ஓகேவா. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 12 256GB கைஸ். அதுக்கப்புறம் இதோட மொபைலோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 5100 mAh பேட்டரி, ஓகேவா. 67 வாட்ஸு. ஆண்ட்ராய்ட் பார்த்தீங்கன்னா 13, ஓகேவா. MIMU பார்த்தீங்கன்னா 14, ஓகே. அதுக்கப்புறம் கேமரா பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருப்பேன், 64MP கேமரா, பேக் சைட் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8MP + 2MP, ஓகே. அதுக்கப்புறம் டிபெண்ட் பார்த்தீங்கன்னா 16MP, ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது.
இது மொபைலை பற்றி எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. பட் ஆனால் நான் தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன், நான் எதுவும் சொல்லாட்டி நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் கேஸ்லாம் பார்த்துக்கோங்க. கேமரா குவாலிட்டிலாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் என்எஃப்சிலாம் இருக்குது. கேமிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாகவே ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேவா? கிராஃபிக்ஸ்லாம் நல்லா ஹை ஆச்சு விளாண்டாலே நல்லா ஸ்மூத்தாக ஒர்க் அவுட் ஆகுது. எந்த ஒரு லேக்கும் இப்போதைக்கு இல்லை. இதெல்லாம் பார்த்துக்கோங்க மொபைலு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்களுக்கு பப்ஜி விளாண்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள். கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம என்எஃப்சி மூடு போட்டு விளாண்டுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் எந்த பக்கம் ஆட்டுறோமோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆடுது. கைஸ், நீங்கள் இந்த மொபைல் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நல்ல சந்திக்கிறேன். பாய்.